ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கேரளாவில் மலபார் ரீஜன்ஸில் பண்ணுற ஒரு யூனிக்கான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலத்தப்பம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசியை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது ஊறினதும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே குக் பண்ண சாதம் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சாஸ்பேனில் 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை கரையிறது வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் அதை நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் கூட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா மாவு இதோட ஹீட்டில் வெந்து போக சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் 1/4 கப் கோகனட் ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதை ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே குக்கரில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் மாவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த கோகனட் ஃப்ளேக்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 30 செகண்ட் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறமா 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் குக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வெயிட் வால் வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கலத்தப்பம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை 10லேருந்து 15 நிமிஷம் ஆற வச்சு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பீசஸ் போட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதை மாதிரி ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆகி ஸ்பாஞ்சியாக இருந்தாலே நம்ம கலத்தப்பம் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.